I can hear the demons call when they do what they do. And now I feel like taking off, find a place with a view. The pain is never gonna. வீக்கெண்டில் வீட்டில் சும்மா உட்காந்து போராக வந்து சீட்டை தைக்கிறதுக்கு பதிலாக எங்கேயாவது நம்ம பைக் எடுத்துகிட்டு வெளியில் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கூகுளில் தேடி பார்க்கும்போது கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு தாங்க இது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆனைக்கட்டி அப்படின்ற ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் தாங்க இது. இந்த ஆனைக்கட்டியை சுற்றி என்னென்னலாம் இருக்குது, வீக்கெண்டு போனால் நம்ம என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோ. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் சூளை. இது வந்து செங்கல் ரெடி பண்ணுற இடம். இங்கே வந்து பிரதான தொழிலே இது தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஆனைக்கட்டி போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செங்கச்சூளை வந்து உங்களால் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா நிறைய செங்கல் அடிக்க வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஒரு ஆனைக்கட்டி 15 கிலோமீட்டர். ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்டில் வந்து நேராக இன்னொரு 15 கிலோமீட்டர் நம்ம போனோன்னா ஆனைக்கட்டி ரீச் பண்ணிடலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்பாட்டு. ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மலைங்க நிறைய இருக்குது. ஸோ பைக்லேயோ கார்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் நம்ம ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் லைட்டிங், வெயில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியுது. பட் அந்த வெயில் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா சுற்றி மலைங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த காற்று சில்லுன்னு தான் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ வெயில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஸோ உங்களால் பார்க்க முடியாதுன்னு தெரியல, ஜூம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு நம்ம ஆனைக்கட்டிக்கு போகிறதுனால பார்த்திங்கன்னா டைம் இருக்காது. ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டேயில் அந்த வீடியோ நம்ம கவர் பண்ணி போடலாம். ஸோ இதுதான் அந்த கோவில். இந்த மரத்துக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அதான் அந்த கோவில். நீல்கிரி பயோஸ்பியர் நேச்சர் பார்க். இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. மேலே ஒரு பார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ மலையேற ஆரம்பிச்சு ஹில் ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வளைஞ்சு கலைஞ்சி போகிற ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆனைக்கட்டி ஹில் ஸ்டேஷனை சுற்றி நிறைய ரெசார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டேயில் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் தங்கி அங்கே இருக்கிற இடங்களெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்க ரெசார்ட்டில் தங்கி நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒன் டே நம்ம போயிட்டு எல்லா இடத்தையும் பார்க்க முடியும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வீக்கெண்டில் போயிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு இருக்கணும், தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது போக இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் பயோஸ்பியர் பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு நம்ம என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். யானைகள் நடமாடும் உரிமை உண்டு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற வழியில் இந்த மலையில் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ யானைங்க அடிக்கடி கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். பட் நாங்கள் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வரல. இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ஹில் ஸ்டேஷன். ஸோ ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுறது யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம என்ன தான் வந்து லக்ஸுரி காரில் ஒரு பெரிய பைக்கில் சிட்டிலேயோ ஹைவேலேயோ ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து ட்ராவல் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இங்கே தான் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட் அப்படின்னு நான் அதை கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த ஆனைக்கட்டி மலைக்கு வந்து ட்ராவல் பண்ணுற அந்த ரூட்டு அந்த மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊட்டியோடையோ இல்லை கொடைக்கானலையோ அதை கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய ஒரு ஹில் ஸ்டேஷன் கிடையாது, இது சின்ன மலை தான். பட் இருந்தாலும் நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா வீக்கெண்டில் உங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா டைம் பாஸ் ஆகும், ஒரு நல்ல ஒரு அமேசிங் ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஆனங்கட்டி மலைக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு கிராமம். பார்த்திங்கன்னா அங்கே விவசாயம் பண்ணுறதுலாம் தெரியும். பார்க்கவே லொக்கேஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் தான் இருக்கிறோம், ஆனங்கட்டி போகிற வழியில். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனங்கட்டி. ஸோ பாருங்கள். ஸோ இந்த ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் பயோ பார்க்குக்கு போகிற வழி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டிக்கு போகிற வழி. ஸோ பயோஸ்பியர் நேச்சர் பார்க் இன்னும் ஒரு 80 மீட்டர்ஸ் தான் இங்கே போர்டு போட்டிருக்கிறாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோஸ்பியர் நேச்சர் பார்க்குக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்தாலும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.